தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த ஷேடட் செக்டர்ஸ். அதாவது இங்கே சர்க்கிள் ஃபுல்லாக செக்டர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா என்னென்னா தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். ஓகே, இப்போ என்னங்கிறது என்னென்னா இந்த டோட்டலாக எத்தனை செக்டர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 செக்டர் இருக்குது. ஸோ இப்போ என்னங்கிறது வந்து ஈக்குவல் செக்டர்ஸாக இருக்குது. அதை நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். 1 2 செக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 360 டிகிரி டிவைடட் பை அந்த எண்ணுக்கு வந்து 2. இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம 2வால் டிவைட் பண்ணணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், 2 டேபிளில் 1 டைம் வரும். இங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 1 2s are 2 வரும். இங்கே பேலன்ஸ் 116 ஆயிரும். ஸோ 8 2s are அந்த 0 நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? அப்போனா இந்த செக்டர் வந்து இது 180 டிகிரி, இந்த செக்டரும் 180 டிகிரி. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 360 டிகிரி வரணும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். இதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன ரைட் பண்ணிக்கலாம். தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை என். இப்போ என் வந்து எத்தனை செக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 டோட்டலாக 5 செக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த செக்டாரோட ஆங்கிள் மட்டும் கேட்குறாங்க. இப்போ ஒரு இது கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா டோட்டலாக 5 செக்டார் இருக்குது. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 360 டிகிரி பை என் வந்து 5. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டிவைட் பண்ணணும். 5 டேபிளில் டிவைட் பண்ணணும். இப்போ 5 1s are 5. என்ன வரும், 7 5s are 35 வருமா, பேலன்ஸ் 1 இருக்கும், 10 ஆயிரும். அப்படின்னா 2 5s are 10. இப்போ நம்மளுக்கு என்ன வருது, 72 டிகிரி வருது. அப்படின்னா ஒவ்வொரு செக்டார் நம்மளுக்கு எவ்வளோ வரும், இது 72 டிகிரி, இதுவும் 72. இப்போ டோட்டலாக 572 நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 360 டிகிரி வரும். இப்போ இதுவும் பார்த்தோன்னா ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு 180 டிகிரி வருது. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த செக்டார் 72வா, டோட்டலாக 5 செக்டார் இருக்குது. இப்போ 5 × 72 மல்டிபிள் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1. 7 5s are 35ஓட 1 ஆட் பண்ணால் 36. அப்போனா ஒவ்வொரு ஈச் செக்டார் எத்தனை டிகிரி இருக்கா, 72 டிகிரி இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். ஓகே, இப்போ என் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இப்போ டோட்டலாக 8 செக்டராக வந்து சர்க்கிள் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 360 டிகிரி டிவைடட் பை எண்ணுக்கு வந்து 8 போடுங்க. இப்போ 8ஆல் என்ன பண்ண டிவைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தரலைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நார்மலாக நம்ம டிவைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுங்கள். 8 டேபிள் சொன்னால் 4 8s are 32 வரும். 5 8s are 40 போடக்கூடாதுனால 4 8s are 32 போடுறேன். 36 32 மைனஸ் பண்ணால் 4 வரும். கீழே 1 0 கொண்டு வந்துடுங்க, 40. அப்போனா 5 8s are 40. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வருது, 45 டிகிரி வருது. இப்போ ஒவ்வொரு செக்டார் எவ்வளவா இருக்குமா, 45 டிகிரி இருக்கும். டோட்டலாக 8 45 மல்டிபிள் பண்ண உங்களுக்கு 360 டிகிரி கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இதுக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா மேலே ரைட் பண்ணு. ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறக்கக்கூடாது. இந்த 360 டிகிரியை அந்த இத்தனை செக்டார் இருக்கும் அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சென்ட்ரல் ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே, இப்போ என் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. என் எவ்வளவு, 10. நெக்ஸ்ட்டு 360 டிகிரி பை என். இப்போ இங்கே என்னென்னா என் வந்து 10 இருக்குது. இந்த 0 0 வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணினா ஈஸியாக இருக்குது. 0 வர மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ண அவசியமே கிடையாது. அப்போ என்ன வருது, 30 டிகிரி 36 டிகிரி பை 1 இருக்குது. 1ஆல் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 36 டிகிரி. ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளோ இருக்குது, 36 டிகிரி இருக்குது. வெரி வெரி ஈஸி சம்மு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த செக்டரை கவுண்ட் பண்ணி அதால் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.